வணக்கம். நேயர்களே, உலகம் முழுவதும் 17 மில்லியன் மக்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வருமுன் காப்பதே சிறந்தது. எந்த ஒரு நோய்க்கும் வருவதற்கு முன்பே உரிய சிகிச்சை பெற வேண்டும். அந்த வகையில் இதய நோயை தவிர்ப்பது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உலக இதய நோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டிய சிறப்பு செய்தியாக இதய நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து இதய சிகிச்சை நிபுணர் சொக்கலிங்கம் தரும் தகவல்கள் இதோ. டாக்டர், இப்ப வயது வித்தியாசம் இல்லாம ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு பாதிக்கப்படுது அப்படின்னா அது இதய பாதிப்பு தான். அதுக்கு சின்ன பிறந்த குழந்தையில இருந்து இறக்குற வரைக்கும் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப அது இன்னும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்கு எங்க நேயர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? வேர்ல்ட் ஹார்ட் டே இந்த 2000 செப்டம்பருக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னத்துக்கு? ஹார்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது அந்த மெசேஜ் வேர்ல்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த மெசேஜ் ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருந்தால் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும், டயபெட்டிஸ் இருந்தால் ரெகுலராக இந்த டைமிங் சாப்பாடு, அதுவல்ல ரெகுலர் எக்ஸசைஸ், இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஒரு டே வச்சாச்சு. கலைஞர் டிவி மூலம் கோடிக்கணக்கான நேயர்கள் பயனடைகிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றேன். ஒரு உலகம், ஒரு வீடு, ஒரு இதயம். அதாவது ஒரு தனி மனிதன் தன் இதயத்தை நலமாக பார்த்து கொண்டு, தன்னை சார்ந்த குடும்பத்தின் நலத்தையும் பார்த்து கொண்டு, அதை தாண்டி தன் சமுதாயத்தையும் தான் வாழ்கின்ற நாட்டையும், அதுவும் தாண்டி உலகம் முழுவதும் மாரடைப்பு என்ற கொடிய நோயிலிருந்து மக்களை விடுபட வைப்பதுதான் உலக இதய நாள் நோக்கம். கண்ட்ரி இப்போ வேர்ல்ட்ல ஹார்ட் டிசீஸ் கேபிட்டல் ஆயிடுச்சு. ஸோ இது சேஞ்ச் பண்ணி ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும்னு பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் చాలా இம்பார்ட்டன்ட் தான். சவுத் இந்தியாவில் இந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா பார்த்தோன்னா இந்த டிசீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரீசன்ஸ்ல ஜெனடிக் ரீசன் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, செகண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் ரீசன் டயட் வேரியேஷன் இருக்கும். ஆயிலி ஐட்டம்ஸ், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். செடென்டரி லைஃப் ஸ்டைலும் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்ல. இன்னொரு இஷ்யூ சவுத் இந்தியன்ஸ்ல இன்னொரு புது ப்ராப்ளம் யங் ஏஜ்ல, ஈவன் லெஸ் தென் 30 இயர்ஸ்ல அட்டாக் வருது ப்ராப்ளம் கூட சவுத் இந்தியன்ஸ்ல ரொம்ப காமன் ஆயிருச்சு. எஸ்பெஷலி இன் அவர் ஸ்டேட், சென்னை சிட்டில பார்த்தா நம்ம பேஷண்ட்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணும்போது 17-18 இயர்ஸ்ல கூட ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கும். அந்த ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வந்தா ஒரு மெயின் இஷ்யூ சஸ்பிஷனே வராது. ஈவன் டாக்டர் கிட்ட போயிட்டு கூட ரொட்டீன் இது யூஸ்வலி கேஸ் டபுள் நினைச்சிட்டு, சிம்பிள் பெயின் நினைச்சிட்டு மிஸ் பண்ணுவாங்க. ஸோ டிலேட் பிரசன்டேஷன் ஒரு மேஜர் இஷ்யூ. என்ன எல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு? பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண, இந்த மாதிரி எல்லாம் அது யூஸ்வலாக எல்லாரும் சொல்லுது, அதே கண்டினியூ பண்ணும். ஹார்ட் அட்டாக் யூஸ்வலா செஸ்ட் பெயின் வரும். பெயின் ஆர் பெயின் ஈக்குவலன்ட் சிம்டம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா சஸ்பிஷன் ஹார்ட் மேல வரணும். பிகாஸ் மட்டும் சிம்டம்ஸ், மட்டும் டிசீசஸ் கொஞ்சம் லேட் டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. ஹார்ட்ல மட்டும் ஹார்ட் அட்டாக்ல ஃபர்ஸ்ட் 1 hour ஆர் மேக்ஸிமம் 2 hours ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஹார்ட் மசில் டேமேஜ் இல்லாம பார்க்க முடியும். 5 கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள். 1, அமைதியான மனநிலை. 2, எப்பொழுதுமே உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற உடல் எடை. 3, தியானமோ, மெடிடேஷனோ, யோகாசனமோ போன்ற பயிற்சிகள் உங்கள் மனநிலையை சீராக்க பயன்படுத்தப்படும் கருவிகள். 4, உணவில் முக்கியமாக குறைந்தது 3 முறையாவது சாப்பிடுவதற்கு முன்பு காய்கறி, பழங்களை நன்றாக சேர்த்துக்கொண்டு அதற்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். கடைசியாக கடைபிடிக்க வேண்டிய 5வது கட்டளை சீரான உடற்பயிற்சி. குறைந்தது அரை மணி நேரம், வாரத்திற்கு 5 நாளாவது முடிந்தால் 7 மணி நேரம். அருமையான இயங்கக்கூடிய இதயத்தை, கையளவு உள்ள இதயத்தை காப்பது உங்கள் கையில். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஆன்மீக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள 24 மணி நேர கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியை காண தவறாதீர்கள். வணக்கம். வணக்கம்.